ஹாய், இன்றைக்கி நித்திலாஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு சொரா புட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபீட் பண்ணுற லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா குழந்தைக்கு வந்து பால் வந்து நல்லாவே கிடைக்கும். இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 kg அளவுக்கு சொரா மீன் வாங்கியிருக்கேன். மீன் விற்கிறவங்ககிட்டயே கேட்டோன்னா இது வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் கட் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் உள்ளே இருந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து மேலே மட்டும் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணணும். ஏன் வந்து சூடு பண்ணணும் அப்படின்னா, சுடு தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது தான் அந்த மண்ணெல்லாம் வந்து க்ளீனாக நமக்கு வந்து வந்துடும். ஏன்னா இது மேலே வந்து நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் வந்து இதை வந்து சூடு பண்ணணும். இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடு பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டாக ஆவி வர ஆரம்பிக்குது இல்லையா, இந்த அளவுக்கு சூடு பண்ணால் போதும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ரொம்ப வந்து சூடாக்க வேண்டாம். சூடு பண்ணிவிட்டு இனிமேல் வந்து நம்ம இதை க்ளீன் பண்ண வேண்டியது தான். வந்து நம்ம ஒரு மீனாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அது வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து பண்ணிடணும். இந்த மாதிரி தேய்ச்சோன்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்துடும். நமக்கு வந்து தோலும் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து புட்டு பண்ண போகிறோம். அதனால் தோல் தேவையில்லை. தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே ஏதாவது மண் இருந்தால் கூட நம்ம நல்லா வாஷ் பண்ணோன்னா அந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு எலும்பு மாதிரி இருக்கும். முள்ளெல்லாம் இருக்காது. சின்னதாக ஒரு நீட்டாக ஒரு எலும்பு மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்புலாம் வந்து இப்போ தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கலரி விட்டுடலாம். கலரி விட்டுட்டு இதை வந்து ஒரு 15 to 20 minutes வரைக்கும் அப்படியே வந்து ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு 15 minutes வரைக்கும். ஒன்று வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, நம்ம சுடு தண்ணி போட்டு அந்த மண் தோலெல்லாம் வந்து எடுத்துரும் இல்லையா, அதுக்கப்புறமா வந்து திரும்ப நார்மல் வாட்டரில் ஒரு 2 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண் இருந்தால் கூட க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த உள்ளே இருக்க அந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக வந்து இதை வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து எந்த அளவுக்கு நிறைய சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் வந்து நிறைய சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். மற்றபடி பார்த்திங்கன்னா ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து சின்னதாக இருந்தால் நீங்கள் 4 கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வந்து நம்ம இப்போவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா சொரா மீன், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதில் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மீனை வந்து சேர்த்துட்டு நம்ம இதை வந்து கலரி விட்டுக்க வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு 10 minutes கலரிட்டே இருந்தோம்னா அவ்வளோதான். ஏற்கனவே வந்து நம்ம மீனை தண்ணியில் போட்டு சூடு பண்ணதுனால ஃபஸ்ட்டு சூடு பண்ணோம் இல்லையா, அதுலேயே மீன் வந்து பாதி வெந்துட்டுருக்கோம். அதனால் இந்த ரெசிபி வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். கடைசியாக வந்து ஒரு 5 minutes வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இந்த சொரா மீனோட இந்த பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து அந்த வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சொரா புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. பசங்களாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான ஒரு சொரா புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த சொரா புட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.